ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஆக்சுவலி இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெகதீஸ்வரன். நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து ஆக்சுவலா சென்னையில இருக்கேன். சென்னையில தான் இருக்கேன். சென்னை அம்பத்தூர் சைடில. நான் படிக்கிறது வந்து 3rd இயர் பிடெக் பண்ணுறேன். இன்ஜினியரிங் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இது என்னோட ஃபஸ்ட்டு கண்டென்ட் வீடியோ. நான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம், டிக்டாக், ஃபேஸ்புக்குன்னு சொல்லிட்டு நிறையா சோஷியல் மீடியாவில் கண்டென்ட் போட்டிருக்கேன். பட் ஃபேஸ் ரிவீல் பண்ணி போட்டதில்லை. பட் ஃபேஸ் ரிவீல் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ தான் யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா போடலாம்னு இருக்கேன். அதோட ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் இது. ஸோ வந்து நான் என்னோடய கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, என்னை பற்றி இன்னும் ஒரு சில டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இன்ஸ்டாகிராம், எஃபிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து போஸ்ட் போடணும், ரீல்ஸ் போடணும், கண்டென்ட் போடணும்னு நினைக்கிறவங்க அந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். யோசிக்காதீங்க, எனக்கு இது இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காதீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட்டு. செகண்டு, அது போக 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 நம்ம வந்து இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஏறிக்கலாம். எடுத்தோடனே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டெப்லேருந்து 10 ஸ்டெப் போகணும்னா முடியாது. ஒரு ஸ்டெப்பை ஏறிக்கலாம், பிரச்சனை கிடையாது. அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கண்டென்ட் போடணும், இதுவுமே இன்றைக்கி தான் ஒரு ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நாளைக்கு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு யாராவது இருக்கீங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ மாட்டுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உடனே பண்ணிடுங்க. என்னன்னா இப்போது வந்து ஸ்ட்ரெயிட்டாக என் பாயிண்ட்டுக்கு வரேன். நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேனல் நிறையா பேஜ் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். பேஜ் ஆரம்பித்து சும்மா நார்மலாக என்னோடய வாய்ஸ் ஓவரில் வந்து நிறைய எடிட் போட்டிருக்கேன். நிறையா எடிட்டிங், நிறையா இந்த டெம்ப்ளேட்ஸ்லாம் ஆட் பண்ணி நிறைய போட்டிருக்கேன். மோட்டிவேஷன் ரிலேட்டடாக நிறைய போட்டிருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஒரு சின்ன ஸ்கில்லு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னொருத்தரை வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக மோட்டிவேட் பண்ண முடியும். அது வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்கில்லு சொல்லுவேன். ஒரு சில அது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக எனக்கு தெரியும், நான் வந்து என்னோடய ஒப்பீனியன் படி சொல்கிறேன். ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 90% என்கிட்ட பேசுகிறவங்களும் அந்த இடத்துல நல்லா இருக்குது, ஆமாம் இல்லை அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. அப்படியும் இருக்காங்க நிறைய பேர். ஸோ வந்து என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ இது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் போடக்கூடியது ஒவ்வொரு கண்டென்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுறதா மட்டும்தான் இருக்கும். அதை தாண்டி உங்களுக்கு டிசிப்ளின்டாக அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ண வைக்கும். இதுக்கு நான் கேரண்டி. ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக கண்டென்ட் போடுறது தான். ரெகுலராக நான் ட்ரை பண்ணி எப்படியாச்சும் என்னோடய டைம் மேனேஜ் பண்ணி நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு போஸ்ட்டாச்சு போட பார்க்குறேன். கண்டிப்பாக போட பார்க்குறேன். ஸோ வந்து ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்க, ப்ளஸ் வந்து இதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்க, இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, லைக் போடுறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆனால் ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் வரும். ரெகுலராக எப்படியாவது கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். காலையில், மதியானமோ இல்லை நைட்டோ. இன்றைக்கி ஆக்சுவலாக எனக்கு காலேஜ் லீவு, அதனால் வந்து நான் மதியானம் போட வேண்டியதாக இருந்தது. ஸோ ஈவினிங் மார்னிங்லாம் வந்து டைட் ஷெடியூல் இருக்குது. அதை பற்றி நான் ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக என்னோடய ஷெடியூலை பற்றி நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து பார்த்திங்கன்னா டைம் மேனேஜ் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா என்னால் வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியும். லாஸ்ட் 1 or 2 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் அதை பற்றி கற்றுருக்கேன். நிறைய புக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்கேன். அது மாதிரி நிறைய புக்கை பற்றியும் நான் வந்து என்னென்ன படிச்சிருக்கேன், என்னோடய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு என்னென்ன புக்கு நான் படிச்சிருக்கேன், அதுலேருந்து என்னென்ன கண்டென்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, அதை பற்றி நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அதெல்லாம். அதாவது நம்ம கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுனால நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனை கிடையாது. அதனால் இவன் காப்பி அடிக்கிறான், அவன் காப்பி அடிக்கிறான் அப்படின்னு சொல்கிறதுனால ஒரு பிரச்சனை கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. இப்போ என்னால் முடிஞ்சதை அந்த இடத்துல வந்து நேரில் ஒரு 10 பேர் பார்க்குறேன் அப்படின்னா நீங்களே சொல்லுங்களேன். நீங்கள் உங்களை மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே இப்போ இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கான், நான் நல்லா மோட்டிவேஷன் பண்ணுவான்ப்பா, நல்லா பேசுவான்ப்பா, நல்லா சூப்பராக பேசுவான்ப்பா, எனக்கே மோட்டிவேஷன் ஆகுப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அவன் பேசுகிறத வந்து பார்த்திங்கன்னா உங்களால் ஒரு 10 நிமிஷம் முழுசாக கேட்க முடியுமா அப்படிங்கிறது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். மேபி உங்களால் முடியலாம், முடியாமலும் இருக்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துல எனக்கு தெரியாதுல்ல. ஸோ யாரெல்லாம் என்னோட அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் யாரெல்லாம் இருப்பாங்க, யார்கிட்ட நான் பேசினா கேட்பாங்க, கேட்க மாட்டாங்கங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் ரீசெண்டாக வந்து யூடியூப் அப்போ வந்து நம்ம எது வழியாக பார்த்திங்கன்னா நம்ம பேசுகிறது வந்து மற்றவங்க நிறைய பேர் கேட்க ஆரம்பிப்பாங்க பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா ஈஸியாக. ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற டைமில் அதோட தான் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் ஆகிருக்காங்க. ஸோ வந்து அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன். இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஷார்ட்ஸ் அது மாதிரி ஏதாவது போட்டிருப்பேன். அது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 750 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அது மூலமாக தான் அப்படி இப்படின்னு வந்திருப்பாங்க. பட் வந்து நான் என்னோட யூடியூப் சேனல் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆரம்பித்து சின்ஸ் ஒரு 3 இயர்ஸ் ஆகுது. அதாவது 2023 இருக்கும். கண்டிப்பாக 2023 இருக்கும். அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கரெக்டாக 12th வந்து பார்த்திங்கன்னா முடிக்கிற டைமு. ஸோ அந்த டைமில் தான் வந்து என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், இன்ஜினியரிங் சேர்கிறதுக்கு முன்னாடி அப்படி இப்படின்னு ஃப்ரீயாக வெட்டியாக 5-6 மாதம் வீட்டில் இருந்ததுக்கு நான் ஸ்டார்ட் பண்ண சேனலு. ஸோ இதான் நான் சொன்ன மாதிரி இதான் ஃபஸ்ட் வீடியோ. ஸோ இதுக்கப்புறம் நான் ரெகுலராக வந்து ட்ரை பண்ணி டெய்லியும் ஒரு கண்டென்ட் எப்படியாச்சும் போடுவேன். ஸோ வீடியோ பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சிருது, மேபி உங்கள் லைக்
பண்ணுறீங்க அப்படின்னா லைக் போடுங்க, இல்லைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் வந்து நான் வந்து ஆரம்பிக்க மாட்டேன் ப்ரோ, ஸ்டார்ட் பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு யாராவது இருக்காங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்டே இருப்பாங்க, இன்றைக்கி வீடியோ போட போகிறேன்டா, நாளைக்கு வீடியோ போட போகிறேன், யூடியூப்பில் வந்து நாளைக்கு வீடியோ போட ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி யாராவது இருக்காங்க, உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக ஒரு 10-20 பேர் இருக்காங்கன்னா கண்டிப்பாக 20 பேருக்கு ஒருத்தனாச்சும் அப்படி இருப்பான். அப்படி இருக்கிற ஃப்ரெண்டுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.